ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கார சட்னி பண்ண போகிறோம். ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க, நல்ல மழை. ஸோ இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கார சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புளி, வரமிளகா எடுத்திருக்கோம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், பூண்டு, தக்காளி, தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த தக்காளியை வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கணும், வதக்கக்கூடாது, ஜூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ அதில் காஞ்ச மிளகா போட்டுடலாம். ஸோ பூண்டு போட்டுருங்க. ஸோ பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டு எல்லாம் நல்லா வதக்கிடுங்க. ஃபுல்லாக வதக்கிட்டு ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. இப்போ தக்காளியும் கட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, ஒன்றும் பதமாக அரைக்கணும், ஓகேங்களா? தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1-2 நம்ம அடித்து வச்சுட்டோங்க. ஸோ இது எண்ணெயில் போட்டு இது கொஞ்சம் வதக்கிடுங்க, வதக்கிட்டு காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி அந்த நம்ம அடித்து வச்சதையும் போட்டு நல்லா நம்ம இது பண்ணிக்க வேண்டியதாங்க. நம்ம வந்து கொதிக்க வச்சு இறக்கின பிறகு நான் காமிக்கிறேன். ஸோ கருவேப்பிலை போட்டாச்சுங்க. ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு, கொதி வந்துருச்சுங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸுங்க இருந்தால் போதும். ஸோ அந்த பச்சை வாசனை போயிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது தோசைக்கும் ஆப்பத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன்னு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.